ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியா கார்ஸ் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆம்னி பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட மாடல் 2011 மாடல், 2ஆம் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி. வண்டியில் பால்லைன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கிராஸ் அந்த மாதிரி இல்லை. வண்டி பெயிண்டிங் மட்டும் லைட்டாக ஃபேடாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இன்டீரியர் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கு. வண்டியில் மெயின்டெனன்ஸும் சரி, மெக்கானிக்கல் செட்டு, எலக்ட்ரிக்கல் செட் எல்லாமே பக்காவாக இருக்கும். செட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டயர் எல்லாமே 80% கண்டிஷன்லேயே இருக்கும். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வண்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியோட அவுட்லுக்கில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. டென்ட், கிராச்சஸ், ரஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வண்டியில் பெயிண்டிங் மட்டும் லைட்டாக ஃபேட் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி தான், அதனால உங்களுக்கு வண்டியில் பெருசாக ரஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு பெயிண்டிங் மட்டும் ஒரு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக தான் ஃபேட் ஆயிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் சர்வீஸ், அதாவது ஜென்ரலாக எல்லா சர்வீஸும் வண்டிக்கு பண்ணியிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி. நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பார்த்துட்டோம். வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர், உங்களுக்கு டோர் பேட் எல்லாமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி செட்டும் பார்த்தீங்கன்னா ஜி சோனிக்கில் மியூசிக் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் சீட்டும் பார்த்துக்கோங்க. பேக் சீட்டும் நல்லா இருக்குது. இன்டீரியரில் எந்த ஒரு குறையும் இல்லை. இன்டீரியர் எந்த வேலையும் செய்கிற மாதிரி இல்லை. இன்டீரியர் நல்லா இருக்குது வண்டியில். ஓவரால் வண்டியோட கண்டிஷனும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பார்த்துட்டோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியே பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் வந்து 200% கேரண்டியாக இருக்கும். வண்டியில் இன்ஜினில் எந்த ஒரு நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 2011 மாடல். வண்டி நீங்கள் 10 நாள் 14 நாள் நிப்பாட்டினாலும் ஒரே டிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. பின்னாடி ஸ்மோக் எதுவுமே கிடையாது. ஸ்மோக்கும் நம்ம இதிலே செக் பண்ணிடலாம். வண்டியில் ஸ்மோக்குன்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. வண்டி இன்ஜின் 200% தெளிவாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக் சைடு யாராவது கூட்டம் செக் பண்ணிக்கலாம். வண்டி கேரண்டியாக இருக்கும். திரும்ப வந்து டீட்டெயில் திரும்ப பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல் மாருதி சுசுகி ஆம்னி எஃப்சி 2026 கடைசி வரைக்கும் லைவ்ல இருக்குது. 2ஆம் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் 3rd ஓனர். வண்டி அப்பல் சரியும் சரி, உள்ள டோர் பேர்லேருந்து எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. வண்டி தெளிவாக இருக்கும். லாங் டிரைவ் நீங்கள் மேக்ஸிமம் லாங் டிரைவ் பண்ணிக்கலாம். அதுலேயும் எந்த குறையும் கிடையாது. இந்த வண்டிக்கு பிரியா காசில் கேட்கக்கூடிய விலை வெறும் 1,40,000 மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும். வெறும் 1,40,000. இதே கோயம்புத்தூர் சார்ந்த லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துலாம். மேக்ஸிமம் 75,000 நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கையில் பே பண்ணால் போதும். இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் வெள்ளலூர் பிரியா கார்ஸில் வண்டி நிற்குது. நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு பிரியா கார்ஸ் டைப் பண்ணிங்கனாலே போதும். அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தால் வண்டி பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்டுங்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வெளியூர்லேருந்து வர கஸ்டமர் யாராக இருந்தாலும் சிங்கனூர் வந்து இறங்கிட்டிங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. சிங்கனூர் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வண்டி நிற்குது. நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை காரில் பைக்கில் வரீங்கன்னா கொச்சின் டு சேலம் பைபாஸ் 1 கிலோமீட்டர் வண்டி இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் போட்டு வந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.